This sermon, God's Power to Transform, was delivered on Saturday morning, September 11th, 1965 for the Full Gospel Businessmen's Fellowship International Breakfast at the Ramada Inn in Phoenix, Arizona, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1965 வருடம் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் அமெரிக்கா அரிசோனா பீனிக்ஸில் உள்ள ராமதா சத்திரத்தில் நடைபெற்ற சர்வதேச முழு சுவிசேஷ வர்த்தக புருஷர்களுடைய ஐக்கிய காலை சிற்றுண்டி வேளையிலான கூட்டத்தில் காட்ஸ் பவர் டு டிரான்ஸ்பார்ம், மறுரூபப்படுத்த தேவனுடைய வல்லமை என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். Don't stumble at that word predestination. I know you do. But listen, it's not my word, it's one of God's words. If you want to read it, read Ephesians 1:5. முன்குறித்தல் என்ற அந்த வார்த்தையில் இடராதீர்கள். நீங்கள் இடறுகிறீர்கள் என்பதை நான் அறிவேன். ஆனால் கவனியுங்கள், இது என்னுடைய வார்த்தை அல்ல, அது தேவனுடைய வார்த்தைகளில் ஒன்றாகும். நீங்கள் அதை வாசிக்க விரும்பினால் எபேசியர் 1:5 வாசியுங்கள். Which he has predestinated us to the adoption of sons through Jesus Christ. அவர் நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் சுவிகார புத்திரராக முன்குறித்திருக்கிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. பார்த்தீர்களா? Just let me break it just a minute. Just a minute to break this out of your mind. Look, just as you were in your father at the beginning a germ seed. Do you know that, every one of you? You were in your great grandfather also. Do you know that? ஒரு நிமிடத்தில், இன்னும் ஒரு நிமிடத்தில் உங்கள் சிந்தையிலிருந்து இதை போக்கிவிட நான் அதை அப்படியே கூறட்டும். பாருங்கள், ஆதியில் நீங்கள் உங்களுடைய தகப்பனுக்குள் ஒரு விதையான உயிரணுவாய் இருந்தது போலவே நீங்கள் ஒவ்வொருவரும் அதை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் உங்களுடைய பெரிய பாட்டனாரிலும் கூட இருந்தீர்கள். நீங்கள் அதை அறிவீர்களா? Read the book of Hebrews, where that we find that Levi paid tithes when he was in the loins of Abraham. எபிரேயர் நிருபத்தை வாசித்து பாருங்கள். அங்கே லேவி ஆபிரகாமின் அறையில் இருந்தபோது அவன் தசமபாகம் செலுத்தினான் என்று நாம் கண்டறிகிறோம். 4 generations behind him, when Abraham paid tithes to Melchizedek, it was accounted to his great grandson down below him, and he was then in the loins of Abraham. There you are. See? அதற்கு 4 தலைமுறைகள் பின்னாக இருந்தன. ஆபிரகாம் மெல்கிசேதேக்கிற்கு தசமபாகத்தை செலுத்தின போது அது அவனுக்கு கீழே உள்ள அவனுடைய கொள்ளு பேரனுக்குமாய் இருந்தது. அப்பொழுது அவன் ஆபிரகாமின் அறையில் இருந்தான். அங்குதான் காரியம். பார்த்தீர்களா? You were in the loins of your father, but your father could not have any fellowship with you until you was transformed into a body of flesh. நீர் உம்முடைய தகப்பனின் அறையில் இருந்தீர். ஆனால் நீங்கள் ஒரு மாம்ச சரீரத்துக்குள்ளாக மறுரூபப்படும் வரை உங்களுடைய தகப்பன் உங்களோடு எந்த ஐக்கியத்தையும் கொண்டிருக்க முடியாது. My son there was in me. I wanted a son, but he was in me then. See? He was in me then. But through wedlock, he was transformed into a man like me. And then he became like me. என் மகன் எனக்குள் இருந்தான். எனக்கு ஒரு குமாரன் தேவையாய் இருந்தது. ஆனால் அப்பொழுது அவன் எனக்குள் இருந்தான். பார்த்தீர்களா? அப்பொழுது அவன் எனக்குள் இருந்தான். ஆனால் விவாகத்தின் மூலமாக அவன் என்னை போன்ற ஒரு மனிதனாக மறுரூபப்படுத்தப்பட்டு அதன் பின்னர் அவன் என்னை போலானான். You become like your parents. See? Because it was in you to begin with. Now, if we are the sons of God, his attributes, which you are an attribute of your father, not your mother, your father. நீங்கள் உங்களுடைய பெற்றோரை போல் ஆகிவிடுகிறீர்கள். பாருங்கள், ஏனென்றால் அது துவக்கத்தில் உங்களுக்குள் இருந்தது. இப்பொழுது நாம் தேவனுடைய குமாரர்களாய் இருந்தால் அவருடைய தன்மைகள் நீங்கள் உங்களுடைய தகப்பனின் தன்மையாய் இருக்கிறீர்களே அன்றி உங்களுடைய தாயின் தன்மை அல்ல, உன்னுடைய தந்தை. The germ lays in the father. And now, your mother was an incubator that bear the seed of your father. See? விந்தணு தகப்பனுக்குள் இருக்கிறது. பார்த்தீர்களா? இப்பொழுது உங்களுடைய தாய் உங்களை பிறப்பிக்கும் ஒரு அடைகாக்கும் கருவியாய் இருந்தது. உங்களுடைய தகப்பனின் வித்தை சுமந்து செல்கிறாள். பார்த்தீர்களா? And the earth in flesh is also the incubator that bears the seed of God. See? Just exactly. Not the world, how great the world, how great the God that made it. See?
மாம்சத்தில் பூமியானது கூட தேவனுடைய வித்தை சுமக்கும் அடைகாக்கும் கருவியாகவும் உள்ளது. பாருங்கள், சரியாக உலகமானது, உலகம் எவ்வளவு மகத்தானது என்று அல்ல, அதை உண்டாக்கிற தேவன் எவ்வளவு மகத்தானவராய் இருக்கிறார் என்பதே ஆகும். பார்த்தீர்களா? Now, if you are a son and daughter of God, then you were in God at the beginning. You're his attribute. இப்பொழுது நீங்கள் தேவனுடைய ஒரு குமாரனும் குமாரத்தியுமானால், அப்பொழுது நீங்கள் ஆதியிலே தேவனுக்குள் இருந்தீர்கள். நீங்கள் அவருடைய தன்மையாய் இருக்கிறீர்கள். If you wasn't there then you never was or never will be. அப்பொழுது நீங்கள் அங்கிருக்கவில்லை என்றால் அப்பொழுது நீங்கள் ஒருபோதும் இருந்திருக்க மாட்டீர்கள் அல்லது ஒருபோதும் இருக்க மாட்டீர்கள். Because I cannot bear from my loins the son of this man here or that man there. I can only bear my own sons. ஏனென்றால் இங்குள்ள இந்த மனிதனின் மகனையோ அல்லது அங்குள்ள அந்த மனிதனின் மகனையோ என் அறையிலிருந்து என்னால் சுமக்க முடியாது. என் சொந்த மகன்களை மட்டுமே என்னால் சுமக்க முடியும். And they bear my likeness. Hallelujah. Is it? அவர்கள் என்னுடைய சாயலை தரித்திருப்பார்கள். அல்லேலூயா. நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீர்களா? Sons and daughters was in God at the beginning. Now look, you got eternal life. You say, we believe it, that we got eternal life. ஆதியிலே குமாரரும் குமாரத்திகளும் தேவனுக்குள் இருந்தனர். இப்பொழுது பாருங்கள், நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறீர்கள் என்று நீங்கள் கூறலாம். நாம் நித்திய ஜீவனை பெற்றுள்ளோம் என்று நாம் விசுவாசிக்கிறோம். Well, there's only one form of eternal life, and that's God. That's the only thing it is eternal is God. Then if you've got eternal life, that life that's in you always was. பாருங்கள், ஒரே ஒரு நித்திய ஜீவன் தான் உண்டு, அது தேவன். அது மாத்திரமே நித்தியமானதாய் உள்ளது, தேவன் மாத்திரமே ஆகும். அப்படியானால் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருந்தால் உங்களுக்குள் எப்பொழுதுமே அந்த ஜீவன் இருந்து கொண்டிருக்க. And you were in the loins of God before there even was a world. And when the Word itself, Jesus himself, is called the Word, and St. John 1 said, ஒரு உலகம் உண்டாவதற்கு முன்பே நீங்கள் தேவனுடைய அறையில் இருந்தீர்கள். வார்த்தை தாமே, இயேசு தாமே வார்த்தை என்று அழைக்கப்பட்ட போது பரிசுத்த யோவான் 1 in the beginning was the Word, and the Word was with God, and the Word was God, and the Word was made flesh and dwelt among us. Then you were in the loins of Jesus and went to Calvary with him. You died with him, and you're raised with him. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்கு மத்தியிலே வாசம் பண்ணினார் என்று கூறியுள்ளது. அப்படியானால் நீங்கள் இயேசுவின் அறையில் இருந்தீர்கள், அவரோடு கல்வாரிக்கு சென்றீர்கள், நீங்கள் அவரோடு மரித்தீர்கள், நீங்கள் அவரோடு உயிரோடு எழுந்தீர்கள். And today we're sitting in heavenly places in him, filled with his spirit, sons and daughters of God. Die with him, raised with him. Sure. இன்றைக்கு நாம் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருந்து அவருடைய ஆவியால் நிரப்பப்பட்டு அவருக்குள் உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அவரோடு மரித்து அவரோடு உயிரோடு எழுந்தோம் நிச்சயமாக. Now you can fellowship with him. You couldn't back there because you were just a word in him, a seed. இப்பொழுது அப்படியானால் இப்பொழுது நீங்கள் அவரோடு ஐக்கியம் கொள்ளலாம். அப்பொழுது உங்களால் ஐக்கியம் கொள்ள முடியாது இருந்தது. ஏனென்றால் நீங்கள் அவருக்குள் ஒரு வார்த்தையாய், ஒரு வித்தாய் இருந்தீர்கள். But now he's manifested you, and now he wants you to fellowship with him. Then he came down and was made flesh so he could perfectly fellowship with you. See the perfect fellowship? ஆனால் இப்பொழுது அவர் உங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்பொழுது நீங்கள் அவரோடு ஐக்கியம் கொள்ள அவர் விரும்புகிறார். அதன் பின்னர் அவர் இறங்கி வந்து அவர் உங்களோடு பரிபூர்ண ஐக்கியம் கொள்ளும்படியாக மாம்சமானார். பரிபூர்ண ஐக்கியத்தை பார்த்தீர்களா? Oh my, them deep mysteries of God. How wonderful. See, God cannot fellowship in the spirit, so God became man with us. ஓ என்னே, அவைகள் ஆழமான தேவனுடைய ரகசியங்கள். எவ்வளவு அற்புதமானது பாருங்கள். தேவனால் ஆவியில் ஐக்கியம் கொள்ள முடியவில்லை, எனவே தேவன் நம்மோடு மனிதனானார். Jesus Christ was God himself. Manifested because he's the Son, because he was begotten, but it's just a tabernacle for him to live in. No man has seen God at any time, but the only begotten of the Father has declared him. இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்ட தேவனாகவே இருந்தார். ஏனென்றால் அவர் ஒரு குமாரனாய் இருந்தார். ஏனென்றால் அவர் பிறப்பிக்கப்பட்டார். ஆனால் அது அவர் ஜீவிப்பதற்கான ஒரு கூடாரமாகவே இருந்தது. ஒருவனும் தேவனை ஒரு காலம் கண்டதில்லை. ஆனால் பிதாவின் ஒரே பேரானவர் அவரை வெளிப்படுத்தினார். God built himself a house, a body to live in. Come down so that you could touch him. 1 Timothy 3:16, without controversy, great is the mystery of God, is for God was manifested in the flesh. Seen of angels, believed on, received up into heaven.
See? Now, நீங்கள் அவரை தொடும்படியாக இறங்கி வந்து தேவன் தாமே ஒரு வீட்டை ஜீவிப்பதற்கான ஒரு சரீரத்தை கட்டினார். 1 தீமோத்தேயு 3:16 அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. ஏனென்றால் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு தேவதூதர்களால் காணப்பட்டு விசுவாசிக்கப்பட்டு பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். பார்த்தீர்களா? இப்பொழுது அவர் you being flesh and him being flesh, then you can fellowship one because he was God's attribute of love. God is love. Is that right? And Jesus was God's attribute of love. நீங்கள் மாம்சமாய் இருக்கிறீர்கள், அவர் மாம்சமானார். அப்படியானால் உங்களால் இப்பொழுது ஐக்கியம் கொள்ள முடியும். ஏனென்றால் அவர் தேவனுடைய அன்பின் தன்மையாய் இருந்தார். தேவன் அன்பாய் இருக்கிறார். அது சரியா? இயேசு தேவனுடைய அன்பின் தன்மையாய் இருந்தார். And when the attribute of love was displayed, which that was God himself, all the attributes that hung on to him come to him. All the Father has given me will come to me. அன்பின் தன்மை வெளிப்பட்ட போது அது தேவனாகவே இருந்தது. அவருக்குள் இருந்து கொண்டிருக்கிற எல்லா தன்மைகளும் பிதாவானவர் எனக்கு கொடுத்திருக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்று அவரண்டை வருகின்றன. Sure, they had to be predestinated. It wasn't you won't be there. That's all. Certainly. நிச்சயமாகவே அவர்கள் முன்குறிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் நீங்கள் அங்கு இருக்க மாட்டீர்கள். அவ்வளவுதான். நிச்சயமாக. Now we can fellowship us through the riches of his word and which you are a part of. You are part of the word. Because he was the word at the beginning, you're the word now. See? இப்பொழுது நாம் அவருடைய வார்த்தையின் ஐஸ்வர்யங்களின் மூலமாக ஐக்கியம் கொள்ள முடியும். அதில் நீங்கள் ஒரு பாகமாக இருக்கிறீர்கள். நீங்கள் வார்த்தையின் பாகமாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் அவர் ஆதியிலே வார்த்தையாய் இருந்தார். இப்பொழுது நீங்கள் வார்த்தையாய் இருக்கிறீர்கள். பார்த்தீர்களா? I'm preaching tonight or Sunday or one of the days when I get in about what the word is. See, and now you are part of the word. நான் இன்றிரவு அல்லது ஞாயிறு அல்லது இந்நாட்களில் ஒன்றில் வார்த்தை என்னவாய் இருக்கிறது என்பதை குறித்து பாருங்கள். நான் பிரசங்கிக்க போகிறேன். இப்பொழுது நீங்கள் வார்த்தையின் ஒரு பாகமாக இருக்கிறீர்கள். Listen, there's one thing I can't do. I can't brag on my ancestors. You know, I come through an awful mess. கவனியுங்கள், என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டு. என் மூதாதையரின் பேரில் நான் பெருமை பாராட்ட முடியாது. நான் ஒரு மோசமான குழப்பத்தினூடாகவே வருகிறேன். My father was an Irishman. My mother was an Indian squaw, half Indian. Her mother was an Indian, got a pension. என்னுடைய தந்தை ஒரு அயர்லாந்துக்காரர். என்னுடைய தாயார் ஒரு சிகப்பிந்தியர், பாதி இந்தியர். அவளுடைய தாயார் ஒரு இந்தியர், ஒரு ஓய்வூதியம் பெற்று வந்தவர். Now, all of them drunks. Most of them died with their shoes on fighting. Gunfighters and so forth. I can't brag on nothing about that because my ancestors and my family tree's terrible. இப்பொழுது அவர்கள் எல்லோருமே குடிகாரர்கள். அவர்கள் எல்லோருமே தங்களுடைய களத்திலிருந்தே சண்டையிட்டு துப்பாக்கியால் சுடுபவர்கள் போன்றவர்களாய் மரித்தார்கள். அதை குறித்து நான் பெருமை எடுத்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் என்னுடைய மூதாதையர்களும் என்னுடைய வம்ச விருட்சமும் பயங்கரமானவை. But brother, there's one thing I can brag on. All right. I can brag on my Lord Jesus, who has redeemed me and with his transforming power planted a seed by predestination, and I saw it. Whose son am I now? ஆனால் சகோதரனே, ஒரு காரியத்தின் பேரில் நான் பெருமை எடுத்துக் கொள்ள முடியும். என்னை மீட்டுள்ள என் கர்த்தராகிய இயேசுவின் பேரில் என்னால் பெருமை பாராட்ட முடியும். அவருடைய மறுரூபமாக்கும் வல்லமையினால் முன்குறித்தலின் மூலம் ஒரு விதையை நட்டார். நான் அதை கண்டேன். இப்பொழுது நான் யாருடைய மகன்? I can brag on him. And I've spent 33 years of my life bragging on him. If he'd spare me another 33 years, I'll try to brag more on him. ஆம், என்னால் அவர் பேரில் பெருமையாக பேச முடியும். நான் என்னுடைய ஜீவியத்தின் 33 ஆண்டுகளையும் அவர் பேரில் பெருமையாக செலவழித்திருக்கிறேன். அவர் இன்னும் 33 ஆண்டுகள் என்னை காப்பாற்றுவாரேயானால் நான் அவரை குறித்து இன்னும் அதிகமாக தற்பெருமையாக பேச முயற்சிப்பேன். பார்த்தீர்களா? I can brag on my ancestors. Hallelujah. Hallelujah. He that redeemed me and planted the seed of life in here. Let me look down upon this word. Sent down his spirit. என் மூதாதையரின் பேரில் நான் பெருமையாக கூற முடியும். அல்லேலூயா. அவர் என்னை மீட்டு ஜீவனின் விதையை இங்கு நட்டார். இந்த வார்த்தையை நான் நோக்கி பார்க்கும்படி செய்து அவருடைய ஆவியை அனுப்பி Here it is. Speak this, it'll happen. Do that. And oh my, I can brag on him. How did he do it? Through the washing of the water by the word. The waters of separation. Wish you could explain it. இதோ அது உள்ளது. இதை பேசு. அது சம்பவிக்கும். அதை செய் என்றார். ஓ என்னே, என்னால் அவர் பேரில் பெருமையாக பேச முடியும். அவர் அதை எப்படி செய்தார்? திருவசனமாகிய தண்ணீரை கொண்டு கழுவுதல் மூலமாக.
தீட்டு கழிக்கும் ஜலம். நாம் அதை விளக்கி கூறினால் நலமாயிருக்கும். True predestinated believers will stay with the word because they are part of that word. உண்மையான முன்குறிக்கப்பட்ட விசுவாசிகள் வார்த்தையோடு தரித்திருப்பார்கள், ஏனென்றால் அவர்கள் அந்த வார்த்தையின் பாகமாயிருக்கிறார்கள். Oh, wandering stars, how long will you wander? You Methodist, Baptist, Presbyterian, outsiders, whatever you might be, wandering stars from church to church. ஓ, அலைந்து திரியும் நட்சத்திரங்களே, நீங்கள் எவ்வளவு காலம் அலைந்து திரிவீர்கள்? மெத்தோடிஸ்டுகளே, பாப்டிஸ்டுகளே, பிரஸ்பிட்டேரியன்களே, வெளியாட்களாகி நீங்கள் யாராயிருந்தாலும் சபையிலிருந்து சபைக்கு, From pillar to place and television to television, world to world, why don't you come on? He longs to have fellowship with you. He's longing for you. ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கும், தொலைக்காட்சியிலிருந்து தொலைக்காட்சிக்கும், உலகத்திலிருந்து உலகத்திற்கும் அலைந்து திரியும் நட்சத்திரங்களே, நீங்கள் ஏன் வரக்கூடாது? அவர் உங்களோடு ஐக்கியம் கொள்ள வாஞ்சிக்கிறார். அவர் உங்களுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார். He wants to transform you by the renewing of your mind, not to the church or to the denomination, but to His Word, which you are a part, if that desire is in you. அவர் உங்களுடைய சிந்தையின் புதுப்பித்தலின் மூலம் உங்களை மறுரூபாக்க விரும்புகிறார். சபைக்கோ அல்லது ஸ்தாபனத்திற்கோ அல்ல, ஆனால் அவருடைய வார்த்தைக்கு. அந்த வாஞ்சை உங்களுக்குள் இருக்குமானால் நீங்கள் ஒரு பாகமாக இருக்கிறீர்கள். Blessed are they that do hunger and thirst for righteousness, for they shall be filled. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். புரிகிறதா? And send His transforming power to bring you out of this deformity of religion that you're in. நீங்கள் இந்த உருகுலைந்த மார்க்கத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரும்படிக்கு அவர் தம்முடைய மறுரூபாக்கும் வல்லமையை அனுப்பியிருக்கிறார். In this deformity chaos that we're in, God has sent His transforming power, His word, vindicated, proven, to bring you out of this religious deformity of ignorance that you're walking in. நாம் இந்த உருகுலைந்த குழப்பத்தில் இருக்கிறோம். நீங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த உருகுலைந்த மத சம்பந்தமான அறியாமையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர தேவன் அவருடைய வார்த்தையை ரோபகாரப்படுத்தப்பட்ட, நிரூபிக்கப்பட்ட தம்முடைய மறுரூபாக்குகிற வல்லமையை அனுப்பியிருக்கிறார். Naked, blind, miserable, and don't know it. Think of it, friends. நிர்வாணமாயும் குருடராயும் பரிதபிக்கப்படத்தக்கவராயிருந்தும் அதை அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். நண்பர்களே, அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். You know, God sent His transforming power to fulfill His word and change the whole body of Sarah and Abraham. Transformed an old man and an old woman because He promised He'd do it. தேவன் தம்முடைய மறுரூபாக்கும் வல்லமையை தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற அனுப்பி சாராள் மற்றும் ஆபிரகாமின் முழு சரத்தையும் மாற்றினார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு வயோதிக மனிதனையும் ஒரு வயோதிக ஸ்திரியையும் மறுரூபாக்கினார். ஏனென்றால் அவர் அதை செய்வதாக வாக்கு பண்ணினார். And what God promises to do, that He'll do. There's nothing, anything, any perverted thing, God can't do nothing with it. But He will keep His word. And He'll send His Spirit. தேவன் செய்வதாக வாக்கு பண்ணுகிறதை அவர் செய்வார். ஒன்றுமில்லை. எந்த காரியமும், எந்த ஒரு தாறுமாறாக்கப்பட்ட காரியத்தையும் தேவனால் அதனோடு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அவர் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்வார். அவர் தம்முடைய ஆவியை அனுப்புவார். How the Lord hath planted it, how watered day and night, lest some should pluck it from my hand. The Bible says that. கர்த்தராகிய நான் அதை நட்டேன், என் கைகளில் இருந்து அதை யாரும் பறித்துக் கொள்ளாதபடிக்கு நான் அதற்கு இரவும் பகலும் தண்ணீர் பாய்ச்சுவேன் என்றார். வேதம் அதை கூறுகிறது. Oh, wandering star, you with the desire in your heart, you've got to have it, or you wouldn't be sitting here this morning. And you wouldn't be in those churches and auditoriums and things you're in out across the land. ஓ, அலைந்து திரிகிற நட்சத்திரங்களே, உங்களுடைய இருதயத்தில் வாஞ்சையோடுள்ள நீங்கள் அதை பெற்றிருக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் இந்த காலையில் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்க மாட்டீர்கள். ஏதோ ஒன்று உங்களை அங்கு கொண்டு வரவில்லை என்றால் நீங்கள் அந்த சபைகளிலும் அரங்கங்களிலும் நீங்கள் உள்ளேயும். If something didn't bring you in there, some person spoke to you, don't go any further. There's a washing of the water by the word that'll make you white as snow. தேசம் முழுவதிலும் உள்ள காரியங்களிலும் இருக்க மாட்டீர்கள். யாரோ ஒருவர் உங்களிடம் பேசினார், அதற்கு மேல் செல்ல வேண்டாம், வார்த்தையை கொண்டு தண்ணீர் கழுவுதல் உள்ளது, அது உங்களை பரியை போல் வெண்மையாக்கும். Oh, sons of God, listen, don't stay in that deformity, come out of it. Abraham believed God and called anything contrary. ஓ தேவனுடைய புத்திரர்களே, கவனியுங்கள், அந்த உருகுலைத்தலில் தரித்திருக்க வேண்டாம், அதிலிருந்து வெளியே வாருங்கள்.
ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதற்கு முரணான எதையுமே அவன். You say, how would I make my living? How would I do this? That's God's business. How would my associates turn me down? நீங்களோ, நான் எப்படி என்னுடைய ஜீவியத்திற்கு சம்பாதிக்க முடியும், நான் எப்படி இதை செய்ய முடியும், அது தேவனுடைய வேலை, நான் எப்படி இருக்க முடியும், என்னுடைய கூட்டாளிகள் என்னை புறக்கணித்து விடுவார்கள் என்கிறீர்கள். God said, he that will forsake his own, his father, mother, wife, husband, homes, houses, I'll give him homes and houses, I'll give him fathers and mothers and brothers and sisters. தேவன் தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் புருஷனையும் வீடுகளையும் குடும்பங்களையும் விட்டுவிடுகிறவனுக்கு நான் அவர்களுக்கு வீடுகளையும் குடும்பங்களையும் கொடுப்பேன், நான் அவர்களுக்கு தகப்பன்மார்களையும் தாய்மார்களையும் சகோதர சகோதரிகளையும் கொடுப்பேன். In this world and eternal life in the world to come. It's a promise, friend. That's got to be watered. Every promise God makes comes to pass. Every seed of God is a promise. இம்மையிலும் மறுமையிலும் நித்திய ஜீவனை அடைவார்கள் என்றார். நண்பனே, அது ஒரு வாக்குத்தத்தம். அது தண்ணீர் பாய்ச்சப்பட வேண்டும். தேவன் அளித்துள்ள ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நிறைவேறுகிறது. தேவனுடைய ஒவ்வொரு வித்தும் ஒரு வாக்குத்தத்தமாயிருக்கிறது. And sisters, stop bobbing that hair because it's an uncommon thing before God. Quit wearing those clothes, it's an abomination to him. மேலும் சகோதரியே, அந்த முடியை குட்டையாக வெட்டிக் கொள்வதை நிறுத்துங்கள். ஏனென்றால் அது தேவனுக்கு முன்பாக ஒரு மாறுபாடான காரியம். அந்த ஆடைகளை அணிவதை விட்டுவிடுங்கள், அது அவருக்கு ஒரு பாயிற்று. You brothers, you men, stop catering to these denominations and doing the things and letting your wives do such things. It's unbecoming to Christians. சகோதரர்களாகிய நீங்கள், மனிதர்களே, நீங்கள் இந்த ஸ்தாபனங்களுக்கு உபகாரம் செய்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் மனைவிகள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய அனுமதிக்கிறீர்கள். அது கிறிஸ்தவர்களுக்கு பொருத்தமற்றது. Come back to the word. Take that word, it'll grow. It's got to grow. God's transforming power that brought it up in the first place is just on this road back, taking it back again now. He's going right back again to where it was. வார்த்தைக்கு திரும்பி வாருங்கள். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது வளரும், அது வளர வேண்டும். தேவனுடைய மறுரூபமாக்கும் வல்லமை முதலாவதாக அதை வளரச் செய்தது. அவர் தம்முடைய பாதையில் இப்பொழுது அதை மீண்டும் வளரச் செய்கிறார். அவர் இருந்த இடத்திற்கு மீண்டும் செல்கிறார். Enoch was translated from death by God's transforming power. What did God do that for? For a type of the rapture in church that's coming. Yeah. Elijah was a saint. ஏனோக்கு தேவனுடைய மறுரூபப்படுத்தும் வல்லமையினால் மரணத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் எதற்காக அதை செய்தார்? வரப்போகும் எடுத்துக்கொள்ளப்படுதல் சபைக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கிறது. ஆம், எலியாவும் அவ்வாறே இருந்தான். Jesus' body was quickened after it was dead. And in the grave, Jesus' body was quickened by the word of God and transformed from a dead cold image to a resurrected glorified son of God. இயேசுவின் சரீரம் மரித்த பிறகு உயிர்ப்பிக்கப்பட்டது. கல்லறையில் இயேசுவின் சரீரம் தேவனுடைய வார்த்தையினால் உயிர்ப்பிக்கப்பட்டது. ஒரு மரித்த குளிர்ந்த சொரூபத்திலிருந்து உயிர்த்தெழுந்த மகிமைப்படுத்தப்பட்ட தேவனுடைய குமாரனாக மறுரூபமாக்கப்பட்டார். Because the prophet Psalms 16:10, if you want to put it down, 16:10 said, I will not leave his soul in hell, neither will I suffer my Holy One to see corruption. Oh God. ஏனென்றால் தீர்க்கதரிசி சங்கீதம் 16:10, நீங்கள் அதை குறித்துக் கொள்ள விரும்பினால் 16:10, அவருடைய ஆத்துமாவை பாதாளத்தில் விடேன், என் பரிசுத்தர் அழிவை காணவொட்டீர் என்றான். ஓ தேவனே, that word has to come to pass. It's God's word. Plant it in your heart. If you want to go into rapture, if you want to be Christians, genuine, place this word. அந்த வார்த்தை நிறைவேற வேண்டும். அது தேவனுடைய வார்த்தையாயிற்று. நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுதலில் செல்ல விரும்பினால் அதை உங்கள் இருதயத்தில் நடுங்கள். நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாய் இருக்க விரும்பினால் இந்த வார்த்தையை வையுங்கள். As I believe it was Ezekiel, God said, take that scroll and eat it up. That the prophet and the word would become the same. And every promise in there has to manifest itself because it's God's original seed. அது எசேக்கியேல் என்று நான் நினைக்கிறேன். தேவன் அந்த புஸ்தக சுருளை எடுத்து அதை புசி என்றார். தீர்க்கதரிசியும் வார்த்தையும் ஒரே மாதிரியாக மாற வேண்டும். அங்கே உள்ள ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் தன்னை வெளிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அது தேவனுடைய மூலவித்தாய் உள்ளது. Don't you let some educated theologian out here try to pump it out of you. Don't you let him spray with that carnal science and knowledge and education. Believe God. கல்வி அறிவு பெற்ற ஒரு வேத பண்டிதர் அதை உங்களிடத்திலிருந்து வெளியேற்ற முயற்சிக்க நீங்கள் அனுமதிக்க வேண்டாம். அவன் உங்களுக்கு மாம்ச பிரகாரமான விஞ்ஞானத்தையும் அறிவையும் கல்வியையும் தெளிக்க அனுமதிக்க வேண்டாம்.
தேவனை விசுவாசியுங்கள். Abraham didn't take the scientific research of his days, say I'm too old to have the baby. I went too far, I've done this, that, or the other. But he called anything that was contrary to God's word as though it wasn't. ஆபிரகாம் தன்னுடைய நாளின் விஞ்ஞான ஆராய்ச்சியை எடுத்துக் கொள்ளவில்லை. எனக்கு ஒரு குழந்தை பிறக்க மிகவும் வயதாகிவிட்டது, நான் அதிக தூரம் சென்று விட்டேன், நான் இதை அதை அல்லது மற்றதை செய்திருக்கிறேன் என்று கூறவில்லை. ஆனால் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு முரணான எந்த காரியத்தையும் அது இல்லாதது போல் அழைத்தான். He spared not the promise of God through unbelief, but was strong, giving praise to God. He knew that God was able to perform that what he had promised. அவன் அவிசுவாசத்தினாலே தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து சந்தேகப்படாமல், ஆனால் பலமுள்ளவனாய் தேவனுக்கு துதி செலுத்துகிறவனாய் இருந்தான். தேவன் வாக்குத்தத்தம் செய்திருந்ததை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை அவன் அறிந்திருந்தான். Oh, wandering son, deformed by the creepers of this earth, wandering sisters, that the places and fashions of this world is drawing. ஓ, இந்த பூமியின் படரும் கொடியினால் உருகுலைக்கப்பட்ட அலையும் குமாரர்களே, அலைந்து திரிகிற சகோதரிகளே, அதாவது இந்த உலகத்தின் ஸ்தானங்களும் நாகரிகங்களும் உங்களை கவர்ந்துள்ளன. Sister dear, you might consider me an old crank, but one of these days when you meet what Florence Karen met the other night, she sat in this room too in this place, you know. மேலும் அருமையான சகோதரியே, நீங்கள் என்னை ஒரு பைத்தியக்கார கிழவன் என்று கருதலாம். ஆனால் இந்நாட்களில் ஒன்றில் அன்றொரு இரவு பிளாரன்ஸ் சகாரியன் சந்தித்ததை நீங்கள் சந்திக்கும் போது நீங்கள் அறிந்துள்ளபடி அவளும் கூட இந்த இடத்தில் இந்த அறையில் அமர்ந்திருந்தாள். When you meet that, you'll find out that not me, but this word is right. Keep out of those barber shops, those fashion shops. Keep out of those things. நீங்கள் அதை சந்திக்கும் போது நீங்கள் அதை கண்டறியலாம், அது நான் அல்ல. ஆனால் இந்த வார்த்தை சரியானது. அந்த முடிதிருத்தும் கடைகளில் இருந்தும் அந்த நாகரிக கடைகளில் இருந்தும் வெளியே இருங்கள், அந்த காரியங்களில் இருந்து விலகி இருங்கள். Say, why don't you teach them great things, how to be this? Just start with your ABCs and then we'll come to algebra. Just start learning, which is your reasonable service. இது எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஏன் அவர்களுக்கு மகத்தான காரியங்களை போதிக்க கூடாது என்று கேட்கலாம். உங்களுடைய மொழியின் முதல் எழுத்துடன் துவங்குங்கள், அதன் பின்னர் நாம் இயற்கணிதத்திற்கு வருவோம். பார்த்தீர்களா? அப்படியே கற்றுக்கொள்ள துவங்குங்கள். இது உங்களுடைய புத்தியுள்ள ஆராதனையாய் உள்ளது. I beseech you therefore, brethren, by the mercies of God, that you present your body a living sacrifice, holy and acceptable to God, which is your reasonable service. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. You just do your reasonable service, God will take care of the rest of it. Just to reason things that you can reason out yourself and do. Isn't it unreasonable for a woman to strip herself down and go out here and act like that? நீங்கள் உங்களுடைய புத்தியுள்ள ஆராதனையை செய்யுங்கள், மற்ற காரியங்களை தேவன் பார்த்துக் கொள்வார். பாருங்கள், நீங்கள் சுயமாக யோசித்து செய்யக்கூடிய காரியங்களை பகுத்தறிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு ஸ்திரீ தன்னுடைய ஆடைகளை காய்ந்து கொண்டு இங்கே வெளியே சென்று அந்த விதமாக நடந்து கொள்வது. When the Bible condemns it, isn't it unreasonable for a man to throw himself into such a dogma as we have today and all this stuff here and all this seminary stuff and stuff like that when it's absolutely contrary to the Word of God? வேதம் அதை கடிந்துரைக்கிற போது அது புத்தியற்ற செயல் அல்லவா? அது தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலும் முரணாக இருக்கும்போது இந்த வேத பாட கருத்தரங்கள் மற்றும் அதை போன்ற காரியங்கள் யாவற்றையும் இங்கே இந்த எல்லா காரியத்திலும் இன்றைக்கு நாம் கொண்டுள்ள அப்படிப்பட்ட ஒரு கோட்பாட்டிற்குள்ளாக ஒரு மனிதன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது புத்தியற்ற செயல் அல்லவா? பார்த்தீர்களா? Isaiah's lips, he was just an ordinary man, unclean lips. He said, Lord, I'm among unclean people and I got unclean lips. Woe is me because of seeing God. ஏசாயாவின் உதடுகள், அவன் அசுத்த உதடுகளுடைய ஒரு சாதாரண மனிதனாய் இருந்தான். அவன், கர்த்தாவே, நான் அசுத்தமான உதடுகளை உடையவனாய் இருக்கிறேன், நான் அசுத்தமான ஜனங்களுக்கு மத்தியில் இருக்கிறேன், நான் தேவனை கண்டிருக்கிறபடியால் எனக்கு ஐயோ என்று கூறினான். And an angel come down, got the fire, holy fire off of God's altar and transformed his lips from the lips of a wandering man to the lips of a prophet with thus saith the Lord. God's transforming power. அப்பொழுது ஒரு தூதன் இறங்கி வந்து தேவனுடைய பலிபீடத்தில் இருந்த அக்கினியை, பரிசுத்த அக்கினியை எடுத்து அவனுடைய உதடுகளை மறுரூபமாக்கினான். ஒரு அலைந்து திரிகிற மனிதனின் உதடுகளில் இருந்து கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாக ஒரு தீர்க்கதரிசியின் உதடுகளில் இருந்து தேவனுடைய மறுரூபப்படுத்தும் வல்லமை. 120 fishermen
and little old sellers of purple of women, and those gathered themselves in an upper room and closed the doors. Some of them not enough education to sign their own names. 120 மீனவர்கள் மற்றும் பண்டைய ரத்தாம்பரம் விற்பவர்கள் பெண்கள் மேலறையில் கூடியிருந்தவர்கள் கதவுகளை அடைத்துக் கொண்டு அவர்களில் சிலர் தங்களுடைய சொந்த பெயர்களில் கையெழுத்திட போதிய கல்வியறிவு இல்லாதவர்களாயிருந்தனர். God transformed them from fishers to fishers of man, from men and women of the streets to saints of God immortal, the transforming power of God. தேவன் அவர்களை மீன் பிடிப்பவர்களாய் இருப்பதிலிருந்து மனுஷரை பிடிப்பவர்களாயும் வீதிகளில் உள்ள புருஷர்களையும் ஸ்திரீகளையும் தேவனுடைய பரிசுத்தவான்களாக அழிவில்லாதவர்களாக மறுரூபமாக்கினார். தேவனுடைய மறுரூபப்படுத்தும் வல்லமை. Paul, a local church member, Presbyterian, Methodist, Baptist, Pentecostal or something. Down the street he went with his great defying spirit in him that he knew more than any. பவுல் ஒரு உள்ளூர் சபை அங்கத்தினன், பிரஸ்பிட்டேரியன், மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட், பெந்தேகோஸ்தே அல்லது ஏதோ ஒருவன். அவன் அவர்கள் எல்லாரை காட்டிலும் அதிகமாக அறிந்திருந்தான் என்று அவன் தன்னுடைய மகத்தான எதிர்க்கும் ஆவியை அவனுக்குள் கொண்டு வீதியில் சென்றான். What happened? On his road down to Damascus, get a bunch of people who was believing God's word. அவன் கமாலியேலின் கீழ் இருந்து வந்தான். அவர் தேசத்தில் இருந்த சிறந்த போதகர்களில் ஒருவராயிருந்தார். தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்துக் கொண்டிருந்த ஒரு கூட்ட ஜனங்களை கூட்டிக் கொண்டு வர தமஸ்குவிற்கு செல்லும் அவனுடைய பாதையில் இருந்தபோது என்ன சம்பவித்தது? On his road down there was stricken down and he heard a message and it transformed him from a church member and a church goer. அவனுடைய பாதையில் கீழே விழத்தள்ளப்பட்டான். அவன் ஒரு செய்தியை கேட்டான். அது அவனை ஒரு சபை அங்கத்தினரிடமிருந்து ஒரு சபைக்கு செல்பவரிலிருந்து to a prophet of God who wrote the word of God in the New Testament, from a church member to a saint. புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய வார்த்தையை எழுதிய ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு மறுரூபமாக்கியது. ஒரு சபை அங்கத்தினரிலிருந்து ஒரு பரிசுத்தவானாக. Oh, wandering star, let's stop. Wandering sun, wandering seed that's going from place to place in this deformity. Turn this morning, children. அலைந்து திரியும் நட்சத்திரமே, நாம் நிறுத்திக் கொள்வோம். அலைந்து திரிகிற குமாரன் இந்த உருகுலைந்த நிலையில் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற வித்தே, இந்த காலையில் பிள்ளைகளே திரும்புங்கள். Please hear me as a man that's trying to stand between the living and the dead. மரித்தோருக்கும் ஜீவனுள்ளோருக்கும் இடையே நிற்க முயற்சிக்கும் ஒரு மனிதன் என்ற முறையில் தயவு கூர்ந்து எனக்கு செவி கொடுங்கள். Out over the land where the broadcast is coming, if you're still hooked up, you has wandered into the place. Please sit just a minute longer. I know it's late. You're in Tucson or pardon me, Phoenix. It's 20 minutes till 12. ஒலிபரப்பு வந்து கொண்டிருக்கும் தேசத்திற்கு வெளியே நீங்கள் இன்னமும் இணைக்கப்பட்டிருந்தால் அந்த இடத்திற்கு அலைந்து திரிந்து வந்துள்ள நீங்கள் தயவு செய்து இன்னும் ஒரு நிமிடம் உட்காருங்கள். இங்கே டூசானில் இது காலதாமதம் ஆகிவிட்டது என்பதை நான் அறிவேன். இல்லை, நீங்கள் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். பீனிக்ஸில் இன்னும் 12 மணிக்கு 20 நிமிடங்கள் உள்ளன. I've had these people here all morning. I've had you away from your work and things. But look, dear friend, you might be away from God forever. நான் காலை முழுவதும் இந்த ஜனங்களை இங்கே வைத்திருந்தேன். நான் உங்களை உங்களுடைய வேலைக்கும் மற்ற காரியங்களுக்கும் செல்லாதபடிக்கு செய்துவிட்டேன். ஆனால் பாருங்கள் அருமையான நண்பனே, நீ தேவனிடத்திலிருந்து என்னென்றைக்குமாய் விலகி இருக்க கூடும். Please come back this morning, won't you? There's room at the fountain. தயவு செய்து இன்று காலை திரும்பி வாருங்கள். நீங்கள் வரமாட்டீர்களா? ஊற்றண்டையிலே இடமுண்டு. In a manger long ago, I know it's really so. A babe was born to save men from their sin. John saw him on the shore, the Lamb forevermore. Oh, Christ the crucified of Calvary. Oh, I love that man from Galilee, for he's done so very much for me. He's forgiven all my sins, placed the Holy Ghost within. Oh, I love that man from Galilee. A publican went to pray in the temple there one day. He cried, "Oh Lord, be merciful to me." He is forgiven of every sin in a deep place within. He said, "Come see this man from Galilee." Right. The lame was made to walk. The dumb was made to talk.
That power was spoken with love upon the sea. The blind was made to see. I know it could only be the mercy of that man from Galilee. Type that with the ministry today. இன்றைய ஊழியத்தோடு அதை ஒப்பிடுங்கள். The woman at the well, he all her sins did tell. How 5 husbands she had at that time. She's forgiven of every sin in a deep place within. She cried, come see this man from Galilee. Woman, you can do the same. He's read your heart this morning. Man, he's read your heart. Oh, publican, let's pray. ஸ்திரியே அவரால் அதையே செய்ய முடியும். அவர் இந்த காலையில் உங்களுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். மனிதனே, அவர் உங்களுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். ஓ ஆயக்காரனே, நாம் ஜெபிப்போமாக. Oh, I love that man from Galilee. From Galilee. For he's done so very much for me. He's forgiven all my sins. Place the Holy Ghost within. Oh, I love that man from Galilee. Won't you love him with me this morning? Oh, wayward, wandering sinner, here or out where you may be, will you accept my Lord this morning? இந்த காலையில் என்னோடு கூட நீங்கள் அவரை நேசிக்க மாட்டீர்களா? ஓ, வழி தவறி அலைந்து திரிகிற பாவியே, எங்கே அல்லது எங்கிருந்தாலும் நீ இந்த காலையில் என் கர்த்தரை ஏற்றுக்கொள்வாயா? He is the Word, and the Word has been brought to you. Won't you accept him this morning? Will you just raise your hands or stand to your feet or something and pray? Say, I want to accept him right now. Brother, I'm willing right now to accept him. அவர் வார்த்தையாயிருக்கிறார். அந்த வார்த்தை உங்களிடத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த காலையில் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி அல்லது எழும்பி நின்று அல்லது ஏதாவது, நான் அவரை இப்பொழுதே ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் சகோதரனே, நான் விருப்பமுள்ளவனாய் இருக்கிறேன், நான் இப்பொழுதே அவரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று கூறி ஜெபியுங்கள். Will you stand to your feet? Anybody want to be prayed and say, I am prayed for, rather I am a sinner. God bless you, sir. Someone else. Everybody pray now, just a minute. ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பிய எவரேனும் நீங்கள் எழும்பி நின்று, எனக்கு ஜெபிக்கப்பட்டது, சரியாக கூறினால் நான் ஒரு பாவி, எனக்கு வேண்டும் என்று கூறுங்கள். ஐயா, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேறு யாராவது இப்பொழுது ஒவ்வொருவரும் அப்படியே ஒரு நிமிடம் ஜெபியுங்கள். Oh, in that manger long ago is in a chaos, the world was. And I know it's really so. A little babe was born to save men from their sin. When John saw him on the shore, he was that lamb forevermore, same one today. Oh, he's Christ, the crucified of Calvary. Won't you love him today with all your heart so you can walk out of this worldly condition that you set in? You women, you men. Oh, what did you sit here all this time for? நீங்கள் உட்கார்ந்திருக்கிற இந்த உலக பிரகாரமான நிலைமையிலிருந்து நீங்கள் வெளியேறும்படியாக இன்றைக்கு உங்களுடைய முழு இருதயத்தோடு நீங்கள் அவரை நேசிக்க மாட்டீர்களா? ஸ்திரீகளாகிய நீங்கள், புருஷர்களாகிய நீங்கள், ஓ, நீங்கள் எதற்காக இவ்வளவு நேரம் இங்கே அமர்ந்திருந்தீர்கள்? It goes to show there's something down in you. There's something there hungering and thirsty. You wouldn't sit here these 2 or 3 hours sitting in this building like this. There's something. அது உங்களுக்குள்ளாக ஏதோ ஒரு காரியத்தை காண்பிக்க போகிறது. அங்கே ஏதோ ஒன்று பசியாயும் தாகமாயும் இருக்கிறது. நீங்கள் இந்த 2 அல்லது 3 மணி நேரம் இங்கே இந்த விதமாக இந்த கட்டடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்க மாட்டீர்கள். ஏதோ ஒன்று உண்டு. Won't you just heed to it today? Let the fashions and science and all the things of the world pass away from your mind right now, brother dear, sister dear. இன்றைக்கு நீங்கள் அதற்கு செவி கொடுக்க மாட்டீர்களா? நாகரிகங்களும் விஞ்ஞானமும் உலகத்தின் எல்லா காரியங்களும் அன்பான சகோதரனே அல்லது அருமையான சகோதரியே, இப்பொழுதே உங்களுடைய சிந்தையிலிருந்து விலகிச் செல்லட்டும். The churches are uniting. The great nations are breaking. Israel's awakening. சபைகள் இணைந்து கொண்டிருக்கின்றன. பெரிய தேசங்கள் உடைந்து கொண்டிருக்கின்றன. இஸ்ரவேல் விழித்தெழுந்து கொண்டிருக்கிறாள். The signs that the prophets foretold. தீர்க்கதரிசிகள் முன்னுரைத்த அடையாளங்கள். The Gentile days numbered with horrors encumbered. புறஜாதி நாட்கள் எண்ணப்பட்டு திகில்கள் சூழ்ந்துள்ளன. Return, O dispersed to your own. ஓ, சிதறடிக்கப்பட்டவர்களே, உங்களுடைய சொந்த இடத்திற்கு திரும்பி வாருங்கள். The day of redemption is near. Man's hearts are failing for fear. Be filled with the Spirit. Have your lamps trimmed and clear. Look up, your redemption is near.
False prophets are lying. God's truth they're denying. That Jesus the Christ is our God. Now that's true, you know that. Oh, this the day that we're living. But he said, இப்பொழுது அது உண்மை, நீங்கள் அதை அறிவீர்கள். நாம் யாவரும் அந்த நாளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் கூறினார், it shall be light about the evening time. The way to glory you will surely find. That's the day we're living in right now. The light will shine just at the evening when the darkness is setting in, twilight time, the evening star. அந்த நாளில்தான் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருள் சூழ்ந்து கொண்டிருக்கும் சாயங்கால நேரத்தில் அந்தி வேளையில் வெளிச்சம் பிரகாசிக்கும் சாயங்கால நட்சத்திரம். Twilight and evening star. அந்தி மற்றும் சாயங்கால நட்சத்திரம். And after that the dark. அதன் பிறகு இருள் சூழ்ந்ததே. May there be no sadness of farewell. நான் கடைசியாக கப்பலில் ஏறும்போது When I'm at last embarked, பிரியா விடையின் சோகமே இல்லாதிருப்பதாக. all without is born of time and space. ஏனென்றால் வெளிப்புறத்தில் உள்ள யாவும் நேரம் மற்றும் இடம் ஆகியவற்றை கொண்டிருக்கின்றன. The floods may bear me far. வெள்ளம் என்னை தூரமாய் இழுத்துக் கொண்டு போகலாம். But I want to see my pilot face to face. ஆனால் நான் கரையை கடந்து விட்ட பிறகு When I cross the bar. நான் என்னுடைய மாலுமியை முகமுகமாய் காண விரும்புகிறேன். Tell me not in mournful numbers வாழ்க்கை ஒரு வெற்று கனவுதான் என that life is just an empty dream. துயரமிகு பாக்களில் என்னிடம் கூறாதே. And the soul is dead that slumbers. உறங்கும் ஆத்துமா மரித்ததாய். And things are not what they seem. காரியங்கள் தென்படுபவை போல அவை இருப்பதில்லை. Yea, life is real and life is earnest. ஆம், உண்மையானது வாழ்க்கை, உள்ளார்ந்தது வாழ்க்கை. And the grave is not its goal. கல்லறை அதனுடைய குறிக்கோள் அல்ல. For dust thou art, to dust returnest. நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். Was not spoken of the soul. என்று உரைக்கப்பட்டது ஆத்துமாவை குறித்ததல்ல. Lives of great men all remind us. மகத்தான மனிதர்களுடைய ஜீவியங்கள் யாவும் நமக்கு நினைப்பூட்டுகின்றன. And we can make our lives sublime. நாம் நம்முடைய ஜீவியங்களை கம்பீரமானதாக்க முடியும். And partings leave behind us. மேலும் பிரிவினைகள் நம்மை விட்டு செல்ல. Footprints on the sands of time. கால மணல்களின் மேல் அடிச்சுவடுகள். Footprints, that perhaps another. அடிச்சுவடுகள், அது ஒரு கால் மற்றொன்று. While sailing over life's solemn main. வாழ்க்கையின் புனிதமான பாதையில் பயணம் செய்து கொண்டிருந்த போது A forlorn and shipwrecked brother. ஒரு கைவிடப்பட்ட கப்பற் சேதமடைந்த சகோதரன் In seeing shall take heart again. அதை கண்டு மீண்டும் திடன் கொள்வான். Let us be up then and doing. ஆகையால் நாம் எழும்பி நின்று With a heart for any strife. எந்த சண்டையையும் ஏற்றுக்கொள்ளாத இருதயத்தோடு. Be not like dumb driven cattle. ஊமையாக விரட்டப்பட்ட கால்நடைகளைப் போல் இருக்க வேண்டாம். Be a hero in this. யுத்தத்தில் ஒரு வீரனாயிரு. Dear God, they're yours. I've seen two men stand to their feet, Father. I pray, God, that you'll take them now. They want to be your sons. அன்புள்ள தேவனே, அவர்கள் உம்முடையவர்கள். பிதாவே, இரண்டு புருஷர் தாங்கள் எழும்பி நிற்பதை நான் கண்டிருக்கிறேன். தேவனே, நீர் இப்பொழுது அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் உம்முடைய குமாரர்களாக இருக்க விரும்புகிறார்கள். They have woke up from the ignorance of the life that they have lived, and now they want to be afresh, anew, with the baptism of the Holy Spirit upon that seed that's been planted in their hearts this day. இந்நாளில் அவர்களுடைய இருதயங்களில் நடப்பட்டிருக்கிற அந்த வித்தின் பேரில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் அவர்கள் தாங்கள் வாழ்ந்து வந்த வாழ்க்கையின் அறியாமையிலிருந்து விழித்தெழுந்து இப்பொழுது அவர்கள் புத்துணர்ச்சி அடையவும் புதுப்பிக்கவும் விரும்புகின்றனர். Eternal God, the creator of all things, who made your word, and I believe that you knew these men would do this morning. I pray, Lord, that you'll water that word day and night. Never let Satan to pluck it from your hand. நித்திய தேவனே, எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவரே, உம்முடைய வார்த்தையை உண்டாக்கினவரே, இந்த மனிதர்கள் இந்த காலையில் இதை செய்வார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, நீர் அந்த வார்த்தைக்கு இரவும் பகலும் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் என்றும் உம்முடைய கரங்களிலிருந்து சாத்தான் அதை ஒருபோதும் பிடுங்காதிருப்பானாக என்றும் நான் ஜெபிக்கிறேன். May it be a tree that sometimes in the paradise of God, when it's all brought back again, for your word cannot fail, it'll be again where this world. அவை யாவும் திரும்ப கொண்டு வரப்படும் போது அது தேவனுடைய பரதீசில் ஒரு மரமாய் இருப்பதாக. ஏனென்றால் உம்முடைய வார்த்தை தவறி போக முடியாது, அது மீண்டும் இருக்கும் இந்த உலகத்திற்காக. And there will not be this kind of a civilization in the world to come. There'll be no automobiles or nothing that science has ever done. There will be no such things in the world that is to come. வரப்போகும் உலகத்தில் இந்த விதமான ஒரு நாகரிகம் இருக்காது. மோட்டார் வாகனங்கள் அல்லது விஞ்ஞானம் இதுவரை செய்திருக்கிற எந்த காரியமும் அங்கே இருக்காது. வரப்போகும் உலகத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்காது. But it'll be God's own type of civilization that he'll set up
in a glorious reign. For in this civilization there is sickness, death, sorrow, graves, want. ஆனால் அது தேவனுடைய சொந்த நாகரிகத்தின் மாதிரியாயிருக்கும். அவர் மகிமையான அரசாட்சியில் அமைப்பார். ஏனென்றால் இந்த நாகரிகத்தில் சுகவீனமும் மரணமும் துயரமும் கல்லறைகளும் குறைவுகளும் உள்ளன. But in that kingdom that is to come, there is no death, no sorrow, no sickness, no old age. Oh God, it'll all be new there in your civilization. ஆனால் வரப்போகும் அந்த ராஜ்யத்தில் மரணமோ துக்கமோ வியாதியோ முதுமையோ கிடையாது. ஓ தேவனே, உம்முடைய நாகரிகத்தில் அங்கே அது புதிதாயிருக்கும். God transform us today by your power, by the renewing of our minds, to turn from the meager elements of this world now unto the Word of God. தேவனே, இப்பொழுது இந்த உலகத்தின் அற்பமான காரியங்களில் இருந்து தேவனுடைய வார்த்தைக்கு திரும்பும்படிக்கு உம்முடைய வல்லமையினால் எங்களுடைய சிந்தையின் புதுப்பித்தலினால் இன்றைக்கு எங்களை மறுபடுத்தும். And may we be renewed by the transforming power of God upon the seed that's in our heart that we believe unto creatures called sons and daughters of God. நாங்கள் விசுவாசிக்கிற எங்களுடைய இதயத்தில் உள்ள வித்தின் மீது தேவனுடைய மறுபடுத்தும் வல்லமையினால் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாக அழைக்கப்படுகிற சிருஷ்டிகளாக நாங்கள் புதுப்பிக்கப்படுவோமாக. This is my prayer to you, Father, for the people. In Jesus' name, amen. பிதாவே, ஜனங்களுக்காக இயேசுவின் நாமத்தில் உம்மிடம் இதுவே என்னுடைய ஜெபமாகும். ஆமென். Now to you that's out into the broadcast, wherever you are, I want you to receive Christ out there as your personal Savior. Be filled with His Spirit. The words that's been said this morning, may they drop into your heart, and may there you receive Jesus. இப்பொழுது ஒலிபரப்பிலுள்ள உங்களுக்கு, நீங்கள் எங்கிருந்தாலும் நீங்கள் கிறிஸ்துவை அங்கே உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த காலையில் கூறப்பட்டுள்ள வார்த்தைகள் அவைகள் உங்கள் இதயத்திற்குள் விழுவதாக. அங்கே நீங்கள் இயேசுவை பெற்றுக் கொள்வீர்களாக. And you watch your life and you see what you live afterwards and take the thinking man's filter here. You see yourself doing something that's contrary to this word, move from it right quick. See? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். அதன் பின்னர் நீங்கள் என்னவாக வாழ்கிறீர்கள் என்பதை நீங்கள் காண்பீர்கள். இங்கே சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தைக்கு முரணான ஏதோ ஒரு காரியத்தை செய்வதை நீங்கள் காண்கிறீர்கள். அதிலிருந்து துரிதமாக விலகிச் செல்லுங்கள். பார்த்தீர்களா? Because there is a filter that keeps death away from you. That's God's word. His words are life and they will keep you from death. ஏனென்றால் மரணத்தை உங்களிடத்திலிருந்து விலக்கி வைக்கிற ஒரு வடிகட்டி உண்டு. அது தேவனுடைய வார்த்தையாய் உள்ளது. அவருடைய வார்த்தைகள் ஜீவனாய் இருக்கின்றன. அவைகள் உங்களை மரணத்தினின்று காக்கும். You people here now, it's in the auditorium. I've had you here a long time. I thank you for your attendance. I pray that God will never let this seed die. இப்பொழுது இங்கே அரங்கத்தில் உள்ள ஜனங்களாகிய உங்களை நான் நீண்ட நேரமாக பிடித்து வைத்து விட்டேன். உங்களுடைய வருகைக்காக நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். இந்த வித்தை தேவன் ஒருபோதும் மரிக்க விடாதபடிக்கு நான் ஜெபிக்கிறேன். I hope you don't think I stand here just to say these things to be different. I said because of love and knowing that while I'm mortal as I am now, it's the only time I'll ever be able to preach to people. இந்த காரியங்கள் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இங்கு நிற்கிறேன் என்று நீங்கள் நினைக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். நான் அதை அன்பின் காரணமாக கூறுகிறேன். நான் அடிவுள்ளவனாய் இருப்பதை அறிந்து நான் இப்பொழுது இருக்கிறபடியால் நான் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கக்கூடிய ஒரே தருணம் இதுவே ஆகும். And I love Jesus Christ. He's my Savior. And remember, I'd have been out there on the street if it hadn't been for Him. I'd have been out there. All my parents, all my people were sinners. நான் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேன். அவரே என்னுடைய இரட்சகர். நினைவிருக்கட்டும், அவர் இல்லாமல் இருந்திருந்தால் நான் அங்கே தெருவில் இருந்திருப்பேன். நான் அங்கே வெளியே இருந்திருப்பேன். என்னுடைய பெற்றோர் யாவரும் என்னுடைய ஜனங்கள் யாவரும் பாவிகளாய் இருந்தனர். But God, with His transforming power, I know it made a different creature out of me, and I can recommend it to you to be good, and it'll keep in the hours of trouble. ஆனால் தேவனோ தம்முடைய மறுரூபாக்கும் வல்லமையை கொண்டு என்னிலிருந்து ஒரு வித்தியாசமான சிருஷ்டியை உண்டாக்கினார் என்பதை நான் அறிவேன். அது நல்லதாக இருக்கிறபடியால் என்னால் அதை உங்களுக்கு சிபாரிசு செய்ய முடியும். அது தொல்லையின் நேரங்களில் காத்துக்கொள்ளும். Even at death at the door, you have no fear. There's nothing can separate us from the love of God that's in Christ. May God bless each one of you and give you eternal life. மரணத்தினிடத்திலும் வாசலண்டையிலும் கூட உங்களுக்கு பயமில்லை. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற தேவனுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவாராக. How many here that doesn't have the seed of God, the baptism of the Holy Ghost? Would you just raise your hand and say, remember me, Brother Branham, I will receive that Holy Spirit. Now you take the word in your heart and believe. இங்குள்ள எத்தனை பேர் தேவனுடைய வித்தை,
பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கவில்லை. நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தி, சகோதரன் பிரணாம், நான் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் என்னை நினைவு கூறுங்கள் என்றும் கூறுங்கள். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசியுங்கள். இப்பொழுது நீங்கள் உங்களை நோக்கி பார்க்க முடியும். சென்று கண்ணாடியை நோக்கி பாருங்கள். அப்பொழுது நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை உங்களால் காண முடியும். பாருங்கள், உங்களால் அறிந்து கொள்ள முடியும். நீங்களோ பாருங்கள், நான் என்னுடைய கரத்தை உயர்த்தவில்லை, ஏனென்றால் நான் அதை பெற்றிருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன் என்று கூறலாம். Then you see what kind of a spirit is deceiving you. Deceive, thinking there is a way that seemeth right unto a man. கண்ணாடியில் உங்களை நோக்கி பாருங்கள். அப்பொழுது எந்த விதமான ஒரு ஆவி உங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள். பாருங்கள், வஞ்சிக்கப்பட்ட சிந்தனை. ஒரு மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற ஒரு வழி உண்டு. But the end thereof is the ways of death. Is that true? ஆனால் அதன் முடிவோ மரண வழிகளாயிருக்கிறது. அது உண்மையா? Down at the cross where my Savior died, down there for cleansing from sin I cry. Oh, there to my heart was a blood of life. Glory. Just close your eyes and I'm sing it to you. Let's just raise your hands. இப்பொழுது ஒரு நிமிடம் உங்களுடைய கண்களை மூடி அதை அப்படியே அவரிடத்தில் பாடுங்கள். நாம் நம்முடைய கரங்களை அப்படியே உயர்த்துவோம். Glory to His precious name. Glory to His name. There to my heart was the blood of life. Glory to His. I want you Christians to shake one another's hand and say, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கரத்தை குலுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I am so wonderfully thankful. Jesus so sweetly abiding there at the cross where He took me in. Glory to His name. Glory to His precious name. Glory to His name. Oh, there to my heart was the blood of life. Glory to His name. The blood has a germ of life in it, you know. This is to the them who doesn't know Him. ரத்தம் ஜீவனின் உயிரணுவை தன்னுள் கொண்டுள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவரை அறியாதவர்களுக்கு இது என்னவெனில், Oh, come to this fountain so rich and sweet. Cast thy poor soul at the Savior's feet. Oh, plunge into faith and be made complete. Glory to His name. Oh, glory to. Let's bow our heads now as we sing. நாம் அதை பாடுகையில் இப்பொழுது நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. Glory to His name. There to my heart was the blood of life. Glory to His name. You love Him? Paul said, I'll sing in the Spirit, I'll worship in the Spirit. Let's sing it real soft again with our hands up. நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? பவுல், நான் ஆவியில் பாடுவேன், நான் ஆவியில் தொழுது கொள்வேன் என்றான்.
நாம் நம்முடைய கரங்களை உயர்த்தியிருப்பதோடு உண்மையாகவே மீண்டும் அதை மெதுவாக பாடுவோம். You know, the trouble of it, we Pentecostal people, we've lost our joy. We've lost our emotions. As Billy Graham said the other night, them preachers, collars turned around, going down south. அதை குறித்த பிரச்சனையை நீங்கள் அறிவீர்கள். அதாவது பெந்தேகோஸ்தே ஜனங்களாகிய நாம் நம்முடைய சந்தோஷத்தை நாம் இழந்து விட்டோம், நம்முடைய உணர்ச்சிகளை நாம் இழந்து விட்டோம். அன்றொரு இரவு பில்லி கிரஹாம் அந்த பிரசங்கிமார்கள் கடுத்து பட்டைகளை திருப்பிக் கொண்டு தெற்கில் சென்று clapping their hands and beating their feet up and down on the ground, stomping. They had something they were happy about. I got something I'm happy about. Yeah, we've lost our emotions. தங்களுடைய கரங்களை தட்டி தங்களுடைய கால்களை தரையில் மேலும் கீழுமாக அடித்து மிதித்து அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து மகிழ்ச்சியாய் இருந்தனர் என்று கூறினது போல, பாருங்கள், ஆம், நான் மகிழ்ச்சியாய் இருக்கிற ஏதோ ஒன்றை பெற்றுள்ளேன், பார்த்தீர்களா? ஆம், நாம் நம்முடைய உணர்ச்சிகளை இழந்து விட்டோம். Now, let's just raise your hands. Don't worry about the tears. They won't hurt nothing to see. You know, he that goeth forth sowing in tears will doubtless return again, bringing precious sheaves. இப்பொழுது நாம் நம்முடைய கரங்களை அப்படியே உயர்த்துவோமாக. கண்ணீரை குறித்து கவலைப்படாதீர்கள். அது எந்த காரியத்தையும் சேதப்படுத்தாது. பாருங்கள், அது புண்படுத்தாது. கண்ணீரோடு விதைக்கிறவன் சந்தேகத்துக்கிடமின்றி விலையேறப்பெற்ற கதிர்களை திரும்ப கொண்டு வருவான். சரி. Glory to precious name. Glory to his name. There in my heart was a blood. Glory to his name. Oh God, praise God. Glory to his name. Sink the seed, Lord, in the heart. கர்த்தாவே, இருதயத்தில் விதையை பதிய செய்வீராக. Was a blood. Glory to his name. Hallelujah. Praise God.